சண்டே ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் ஐலா மீன் குழம்பு மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு உள்ளது எல்லாமே நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லெண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். நான் எப்போதும் வெந்தயம் மட்டும்தாங்க போடுவேன். வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி நான் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் முழுசாக தான் போடுறேன், நறுக்கலை, அப்படியே தான் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு தான் வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா வதங்கணும், நல்லா கலர் மாதிரி வரட்டும். இப்போ அதோடு வந்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாங்க. இப்போ சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அப்படி நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி ஓரளவு வதங்கட்டும். பாதி தக்காளி இதில் போட்டிருக்கேன், பாதி தக்காளி வந்து நான் குழம்புல கரைக்கிறதுக்கு வந்து இந்த புளியோடு கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் வந்து புளி, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கரைச்சிட்டு ஒரு 2 தக்காளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளி, இதில் 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கலாங்க. இந்த கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த டயத்தில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. நல்லா கொதித்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு பாருங்கள், எவ்வளோ குழம்பு வச்சோம் எவ்வளோ வத்திருச்சு பாருங்கள். கொதித்து நல்லா திக்காயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் அந்த தலையை மட்டும் போட்டுக்கிறேங்க. வால் அந்த 2ஆக போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த வால் பகுதியை மட்டும் வறுக்கிறதுக்கு பசங்களுக்கு வறுத்து கொடுத்துடலான்ட்டு தலையை மட்டும் போட்டு குழம்புல போட்டாச்சு. அவ்வளோதாங்க, போட்டு நல்லா கொதிச்சிருச்சு. மேலாக வந்து கருவேப்பிலையாச்சும் இல்லாட்டி கொத்தமல்லியாச்சும் தூவிட்டு இறக்கணும்னா அருமையான ஐலா மீன் குழம்பு ரெடி. அதே மாதிரி மீனும் வறுத்தாச்சு பாருங்கள். சூப்பராக சுட சுட சாதத்தோடு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சுங்க. இந்த சண்டே ஸ்பெஷல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. உங்கள் வீட்லேயும் என்ன சமையல்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.